இந்த ஜென்சி கிட்ஸ் ட்ரெண்டுக்கு மத்தியில நம்மளாலலாம் வாழவே முடியல. அவங்க என்னென்னமோ புதுசு புதுசா ட்ரெண்டிங் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்ப பார்த்தோன்னா, இந்த 2025ல புது ட்ரெண்டிங் ஒண்ணு போயிட்டுருக்குது. என்னன்னா, ஃபேக் வெட்டிங்கா. அத பத்தி பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் ஜூலை 12 பார்த்தோன்னா, ஒரு ஃபேக் வெட்டிங் ஒண்ணு நடக்க போகுது. இது என்ன ஈவென்ட்னா, இந்த பப்லலாம் பண்ணுவானுங்கல்ல, அந்த மாரி ஒரு ஈவென்ட். ஆனா இது வந்து ஃபேக் வெட்டிங்ன்னு சொல்றாங்க. இதில என்னலாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு நார்மல் இந்தியன் ட்ரெடிஷன் கல்யாணத்தில என்னலாம் நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு கிராண்ட் வெல்கமிங் இருக்கும், டோல் இருக்கும், நல்லா சாப்பாடு இருக்கும், அன்லிமிட்டெட் லிக்கர்ஸ் மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே எத்னிக் வேர்ல இருப்பாங்க. மாலை மாத்துற ஃபங்ஷன் வரைக்கும் இருக்கும். ஒரு ஐயர் கூட இருப்பாராம். ஆனா வந்து கல்யாணம் மட்டும் நடக்காதாம். மத்தபடி வந்து ஒரு கல்யாணத்தில போனா எப்படி இருக்கும்? அதுவும் இந்த நார்த் சைட்லாம் பார்த்தோன்னா, இந்த செவுருலலாம் கலர் கலரா துணி சுத்தி, அங்கங்க பூவெல்லாம் கட்டி நம்ம இந்த பாட்டுலலாம் பார்த்தா தெரியும். அதே மாரி செட்டப் இருக்கும். நம்ம உள்ள போய் ஜாலியா ரீல்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாரி நம்ம ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இது ஒரு வெட்டிங் அட்மாஸ்பியர்ல இருக்கும். ஆனா இது வந்து ஒரு ஃபேக் வெட்டிங்ன்றாங்க. இது வந்து ஒரு பார்ட்டி பண்ற பிளேஸ் மாரி. இதோட டிக்கெட் பிரைஸும் பார்த்தோன்னா, ஃபீமேலுக்கு வந்து 999 ஸ்டார்ட் ஆகுது. மேலுக்குலாம் 1500, கப்புள்ஸுக்கு 1500. ஸோ இத குடுத்துட்டு நம்ம உள்ள போனா, நம்ம வந்து ஒரு வெட்டிங்ல இருக்க மாரி ஃபீல் இருக்கும். அப்படின்ற மாரி இது வந்து இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ்லலாம் பயங்கர ட்ரெண்டா போயிட்டுருக்கு. மும்பை, டெல்லி, நொய்டா, பெங்களூர்ல கூட இதெல்லாம் ஃபேமஸா போயிட்டுருக்கு. இத வந்து யுஎஸ்லயுமே பண்ணியிருந்தாங்களாம். அங்க இருந்த கான்செப்ட்ட தான் இங்க கொண்டு வந்து இன்னைக்கு ட்ரிப்பி டக்கிலான்னு ஒரு டீம் வந்து இத பண்ணிட்டு இருக்கானுங்களாம். என்னடா இது என்னென்னமோ சொல்றீங்க, ஃபேக் வெட்டிங்கா? இந்த கல்யாணம்னு போனாலே நமக்கே தெரியும் நெறைய ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும். நெறைய சொந்தக்காரங்கலாம் இருப்பாங்க. இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் பார்த்தோன்னா, இப்ப இந்த சொந்தக்காரங்கலாம் அவாய்ட் பண்ணிட்டு இவனுங்களே ஃபேக் வெட்டிங்ன்னு பண்றாங்க. அந்த மாரி அவங்க கல்யாணம்லாம் கூட பயங்கர கிராண்டா இந்த சங்கீத், இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டின்னு ஒரு மாரி ட்ரெடிஷனே மாத்திட்டு வராங்கன்னு நெறைய பேர் வந்து குற்றம் சொன்னாலும், இவனுங்க வந்து எங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வேணாம். எங்களுக்கு இதான் வைபா இருக்கு. இனிமே இந்த மாரி தான் கல்ச்சர் இருக்கும் அப்படின்னு சில பேர்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அப்பாடா நல்ல வேளை இந்த ட்ரெடிஷன்லாம் மேலே இருக்கட்டும். நம்ம சவுத் பக்கம்லாம் வந்துராம இருந்தா சரி அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தா, இங்க பார்த்தோன்னா நுங்கம்பாக்கம் வர 19ஆம் தேதி ஃபேக் சங்கீத்னு ஒரு ஈவென்ட் நடக்குதாம். என்னடா சொல்றீங்கன்னு பார்த்தா, இதுவும் அதே மாரி தான். அங்க என்ன பண்ணாங்களோ அதே மாரி இங்க வந்து ஒரு சங்கீத் ஈவென்ட் மாரி நடக்க போதாம். இதுக்கும் பிரைஸ் ரேட் பார்த்தோன்னா 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நுங்கம்பாக்கத்துல ட்விஸ்டி டேல்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க பார்த்தோன்னா இந்த சங்கீத்தோட செட்டப்லாம் இருக்காம். அதே மாரி வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்கு. ஃபோட்டோ பூத்து, இந்த மருதாணி கல்யாணத்துலலாம் மருதாணி வைப்பாங்களே அதெல்லாம் இருக்காம். சாப்பாடு, அன்லிமிட்டெட் லிக்கரு, டான்ஸு, ஒரு சங்கீத்த நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாரி இருக்கும். ஆனா என்ன மாப்பிள்ளையும் பொண்ணு மட்டும் இருக்க மாட்டாங்க. நம்ம ஜாலியா உள்ள போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு கல்யாணத்துல இருந்த மாரி கொண்டாடிட்டு வரலாம் அப்படின்ற மாரி இங்கேயுமே இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா இது ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா தான். நம்ம வந்து நார்மல் வெட்டிங் தான் பார்த்துருக்கோம். ரிசப்ஷனு, வெட்டிங் அந்த மாரி பார்ப்போம். சங்கீத் அந்த மாரிலாம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மாரி நம்ம பொதுவா கண்டக்ட் பண்ணாங்கன்னா, அப்ப போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நல்லாருக்கும். இது ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா தான். அடுத்து இந்த வெட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்ஷனு, நெறைய இந்த மாரி கான்செப்ட்டோட பண்ணா அதுக்கு நெறைய அட்ராக்ஷன் கிடைக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மொட்டை மாடியில பார்ட்டி பண்ற மாரி ஒரு செட்டப்பு, இந்த மாரி ஒரு தீமோட பண்ணாங்கன்னா, அது நெறைய பேர் அட்ராக்ட் பண்ணும்னு நெனைக்கிறேன். இது வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் மத்தியில வந்து நல்லா இது வரவேற்கத்தக்கது. ஆனா இந்த ஃபேமிலி சைட்லாம் பார்த்தோன்னா, இதுக்கு வந்து அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. கல்யாணம்லாம் பாரம்பரியமானதுடா, அத போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேடா அப்படின்ற மாரி இந்த சைடு வந்து குரல் கொடுத்திருந்தாலும், இந்த பக்கம் ஃபுல்லா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிய வச்சு இவனுங்க வந்து காசு சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் பார்த்தா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்மலாம் அத யோசிச்சு கூட பார்த்ததில்ல அந்த வயசுல. இப்ப பார்த்தோன்னா இந்த புக் மை ஷோ, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்லலாம் பார்த்தா கன்னா பின்னான்னு ஈவென்ட்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தா வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணலான்னு. எப்படின்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒரு ₹100 என்னமோ கொடுத்து நம்ம பே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயேன். ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு செட்டப்பான ரூம் மாதிரி இருக்கும். அதில் நம்ம உள்ளே போகும்போது நம்ம கண்ணை கட்டிடுவாங்க. கண்ணை கட்டிட்டு நம்ம போயிட்டு எங்கேயாவது உட்காரணும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் கண்ணை கட்டிட்டு வந்து அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வந்து ஜாலியாக பேசிக்கலான்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து நீங்கள் மீட் பண்ணி அவங்க கூட ஒரு டேட் மாதிரி போய்க்கலான்றாங்க. என்னடா என்னென்னமோ சொல்கிறீங்க. நம்மலாம் வந்து தெரியாதவங்ககிட்ட பேசுகிறதுக்கே பயந்துட்டு இருந்த காலம் போய் இப்போ வந்து அவங்களே இந்த மாதிரி ஆப்லாம் வச்சு ஈவெண்ட்லாம் பண்ணி நிறைய பேர் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட்டும் காட்டுறாங்க. இதுக்கு ஒரு படி மேலெலாம் போயிட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட கேம்பிங்லாம் போகிறாங்க. ஒரு டீம் மாதிரி இருக்காங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தோன்னா ஒரு பேஜே இருக்குது. அதுக்கே பார்த்தோன்னா 300K கிட்ட ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒரு லிங்க்ல மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா நம்மளை கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு கேம்பிங் போகலான்னு. அதில் பார்த்தா ஒரு 30-40 பேர் பஸ் எல்லாம் புக் பண்ணி ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடி கேம்பிங்லாம் போய் ரீல்ஸ்லாம் போடுறாங்க. கேம்பிங்லாம் போயிட்டு அந்த கேம்பிங் முடிஞ்ச உடனே ஏதோ ரொம்ப வருஷம் பழகின ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிகிற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு மிஸ் யூ நம்ம இன்னொரு வாட்டி பார்ப்போம் அப்படி இப்படின்ட்டு அவங்க பேசி பிரிகிற மாதிரிலாம் வந்து வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம ட்ரெயின்லாம் போனாலே நிமிஷத்துக்கு செயின்லாம் தொட்டு பார்ப்போம். பேக் இருக்கா, பர்ஸ் இருக்கான்னா. இவங்க பார்த்தா இதெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு அவங்க கூட வெளியெல்லாம் போயிட்டு வராங்க. இது இப்போ வந்து ரொம்ப காமன் ஆயிட்டு வருது. ஏன்னா இப்போ நம்மளே வெளியே போகணும்னா நம்ம அட்டி பசங்களை கூப்பிட்டா அவனுங்க வரவே மாட்டானுங்க. என்னதான் பண்றானுங்கன்னு தெரியாது. அதே மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருக்காங்க. நம்ம ஏரியாவில் பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்.
நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆப்பு அப்படி தான் அவங்க வெளியலாம் போறாங்க. அதுவும் இல்லாம இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும். இதுவேனா அது பக்காவா ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ண தேவையில்ல. அதுக்குன்னு ப்ராப்பரா ஒரு டீம் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. நம்ம காசை மட்டும் போட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். நம்மளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இது நிறைய பேர் இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா, இப்ப பசங்களும் பயங்கரமா மாறிட்டாங்க. நம்மலாம் அந்த ஸ்கூல் முடிச்சு காலேஜ் வர வரைக்குமே நான்லாம் என்ன பண்ணியிருந்தேன்லாம் அவ்ளோ குழந்தையா இருந்தேனான்ற மாரி இருந்தது. இப்ப பசங்கள கம்பேர்லாம் பண்ணா, இவங்க என்ன என்னென்னமோ யோசிக்கிறாங்கன்னு. இப்ப நான் ரீசென்ட்டா ஒரு 12த் படிக்கிற பையன பார்த்தேன். "என்னடா ஸ்கூலுக்கு போகலையான்னு?" கேட்டா, "இல்ல நான் ஸ்கூல் இல்ல. நான் ஹோம் ஸ்கூல் போயிட்டுருக்கேன்." "ஹோம் ஸ்கூலா? என்னடா சொல்றேன்னா?" "ஆமா நான் ஸ்கூல்ல கொஞ்சம் ப்ராப்ளம். டீச்சர்லாம் சரியா நடத்த மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்து ஸ்கூல்ல ட்ராப் அவுட் பண்ணிட்டு வீட்ல இருந்தே படிக்கிறோன்றான்." "டேய் என்னடா சொல்றேன்னா?" "சரி அப்ப வீட்ல இப்ப படிக்காம எங்கடா போயிட்டு இருக்கேன்னா?" "இல்ல நான் ஃப்ரீலான்சிங்காக போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுவேன்." அப்படின்ற மாதிரி அவன் 12த்லேயே சொல்றான். எனக்கு அது பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா 12த் வரைக்கும் நமக்கெல்லாம் படிக்கிறது தான் ஒரு வேலையா இருந்தது. ஐயோ வீட்டுக்கு போய் படிக்கணும், ஐயோ டியூஷன் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபுல்லா ஸ்டடீஸை நோக்கி போயிருந்தோம். இவங்களுக்கு பார்த்தோன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நிறைய பேர் சின்ன பசங்களாம் பார்த்தா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க. நிறைய பேர் இந்த சின்ன பசங்களாம் பார்த்தா ட்ரேடிங், இட்ஸ் மை டே ஒன் ஆஃப் ட்ரேடிங், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன், இப்போ என் ட்ரேடிங்கை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுக்குது. அந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டிலலாம் படிப்பை தவிர நீ எதுவும் பண்ணாதன்றாங்க. ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் ஒன்று தானா, படி படி, டான்ஸ் அதெல்லாம் தேவையில்ல, படி படி, நீ எதுவுமே பண்ணக்கூடாது, படி படி படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. இப்போ பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அவங்களே கூட கைட் பண்ணுறாங்க. சரி உனக்கு படிப்பு இல்லையா, வா வா இது வருதா அது வருதான்னு நிறைய புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ரீடம் எல்லாம் அந்த பசங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லைன்றது தான் மேட்ரு. ஏன்னா இப்போ நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ்க்குலாம் போயிருப்போம். நம்மளே ஒரு 2-3 வாட்டி தான் பப்புக்கே போயிருக்கோம். அங்கே போனப்போ பார்த்தா நம்ம பெரிய பசங்களாம் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. மிச்சம் எல்லாமே இந்த ஜென்சி கிட்ஸாக இருந்தானுங்க. இந்த காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க தான் வந்து நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றதே பார்த்தா அவனுங்க நல்லா கேபு, ட்ரெஸ்ஸு கிஸ்ஸுன்னு பயங்கரமாக போட்டு வீட்டிலலாம் சொல்லிட்டு வருவாங்களானே தெரில, அந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ நம்ம படித்த ஸ்கூல்லே மேம் கிட்டலாம் போய் ஹாய் மேம் எப்படி மேம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா மேம், இப்போ எப்படி மேம் பசங்க இருக்கான்னு கேட்டால், ஐயோ எப்பா நீங்கள் படித்த காலம்லாம் வேறு, இப்போ பசங்கள்லாம் மோசம்ப்பா, மிரட்டுறானுங்க, எங்களையே திட்டுறானுங்க அப்படி இப்படின்னு மிஸ்ஸிங்லேயே வந்து பசங்க மேலே கம்ப்ளைண்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பசங்க இப்போ எல்லாருமே மாறிட்டானுங்க. இப்போ நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது குழந்த மாதிரி இருந்தோம். எனக்கெல்லாம் மீசையே வளரல. நான் காலேஜ் போய் தான் எனக்குலாம் இந்த அரும்பு மீசையே வந்தது. இப்போ 10th பசங்களாம் பார்த்தா தாடிலாம் வச்சுக்கிட்டு ஷேப்லாம் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி பசங்களோட வளர்ச்சியுமே பயங்கரமாயிடுச்சு. இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ் பசங்க புதுசு புதுசாக என்னென்னமோ ட்ரெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. 90s கிட்டான நம்மலாம் இந்த ட்ரெண்டுக்குள்ளே வர முடியுமானே தெரில. நீங்கள் 2K கிட்ஸாக இந்த ட்ரெண்டுக்குள்ளே போகிறீங்களா, இல்லைப்பா நான்லாம் 90 கிட்ஸ்னு தள்ளி நிற்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.